ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் இந்த வருஷத்தின் 2ஆம் மாதம் நமக்கு அருளி இருக்கிறார். இது ஆண்டவராலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே தேவன் தந்திருக்கிற இந்த மாதத்தின் முதல் நாளின் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற யாவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக கடவுது. அன்புள்ள ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தை நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்தார். இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதம் முழுவதும் நம்மோடு இருந்தார். முதல் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்தார். நல்ல ஆலோசகராய் இருந்து, வழிகாட்டியாய் இருந்து, நாம் ஜபித்த எல்லா ஜபங்களை அவர் கேட்டு நம்மை நல்ல ஆசீர்வதித்து நாம் முதல் மாதத்தை முடித்து இந்த 2ஆம் மாதத்திலே பிரவேசிக்கவும் கிருபை தந்தார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2ஆம் மாதத்திற்கு ஏதுவான வசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததை இப்பொழுது வாசிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறவர். நம்மை ஆசீர்வதித்து வந்தவர். நம்மை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தினாலே உன்னை ஆசீர்வதிப்பேன், மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு தேவன் பண்ணின வாக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவர் தம்முடைய வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது, சொல்லுகிறது என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பு கூறும் அருமையானவர்கள். தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் இருப்பார்கள். அந்த அருமையானவர்களுக்கு தேவன் செய்கிற அதிசயங்கள் எப்படிப்பட்டது என்றால், கர்த்தர் கண்ணு காணாத அளவும் காதுகள் கேட்காத அளவும் இருதயத்தில் நினையா மற்றும் சற்றும் யோசிக்காத அளவு அற்புதங்கள், அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு என்று சொன்னால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருக்காக எப்பொழுதுமே பெரிய காரியங்களை செய்ய இருதயம் அடைந்தவர்களுக்கு. அவர் செய்ய போகிற அதிசயங்கள், அற்புதங்கள் மனுஷர்களுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவர்கள் நினைத்தும் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தில் இருந்தும் உலகத்தார் அல்ல, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதீர்கள். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிற இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், கண் காணாத, காது கேளாத, இருதயத்தில் தோன்றாத நன்மைகள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்களை அவர் தருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் தமது வசனங்களின் மூலமாக நம் அனைவரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை இன்னும் அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும், அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? Do you love me? Do you love me? இன்று காலை ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், என்னில் அன்பு கூறுகிறீர்களா? என்னை நேசிக்கிறீர்களா? என்னை நேசிப்பீர்கள் என்றால்
என்னில் உங்களுடைய அன்பு இருக்கு என்று சொன்னால் உங்கள் கண்கள் காணாத, உங்கள் செவிகள் கேட்க முடியாது, இருதயத்தில் தோன்ற முடியாத அதிசயங்களே இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு தருவேன். நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரே நம்புகிறவர்கள், மனுபுத்திரர்களுக்கு முன்பாக நம்புகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம் பாருங்க. அப்ப இந்த மாதம் தேவன் ஏற்கனவே நன்மைகளை உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். நாளுக்கு நாள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள அதிகமாகணும். நாளுக்கு நாள் அவரை நம்புகிற நம்பிக்கை நமக்கு அதிகமாகணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை தங்களுடைய நம்பிக்கையாய் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்று காலை ஆண்டவர் உங்கள் இடத்தில் சொல்லுகிறது, எனக்கு பயப்படுவீர்களானா, மனுபுத்திரர்களுக்கு முன்பாக என்னை நம்புவீர்களானா, நான் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அது உங்களுடையது. தேவன் நமக்கு உதவி செய்வராக. அருமையான தேவ ஜனங்களே, சங்கீதம் 34 நாம் இப்படி வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது: காட்டில் உள்ள சிங்க குட்டிகள் பட்டினி இருந்து தாழ்ச்சியா இருக்கும், தாழ்ச்சி அடையும், ஆனா கர்த்தரே தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப ஆண்டவர் இந்த மாதம் உங்களை அதிசயங்களினாலே, நன்மைகளினாலே, ஒரு நன்மையும் குறை இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருக்க ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வருஷம் நம்மேல் வந்து பலிக்கணும், இந்த ஆசீர்வாதங்களை பெறணும் என்றால் 4 காரியங்கள் நாம் வாசித்த இந்த வசனத்தில் பார்க்கிறோம். முதலாவதாக அவரில் அன்பு கூறணும், தேவனில் அன்பு கூறுகிறவர்கள். இரண்டாவதாக அவருக்கு பயப்படணும். மூன்றாவதாக மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்பணும். யோபை போல நாம் நம்பணும். அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவரை நம்புகிற நம்பிக்கையை அதிகரிப்பாராக. நான்காவதாக நாம் இங்க பார்க்கிறோம், காட்டில் இருக்கிற, காட்டில் உள்ள சிங்க குட்டிகள் அது பட்டினி இருந்து தாழ்ச்சி அடைந்தாலும் அவர் இந்த மாதமெல்லாம் தேடிக்கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறோம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நம்மை அதிர பண்ணுகிறது. என்றும் கேளாத செய்திகள், பாராத நிகழ்ச்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் இவைகளை குறித்து நமக்கு கொஞ்சமும் பயம் இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்தவர், செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை நம்புவோம், அவருக்குள்ளே இருப்போம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு தன் வசனங்களின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒளியாது. இந்த 4 கருத்துக்களை உங்களுக்கு சொன்னபடினாலே அதில் நீங்க உறுதியா நில்லுங்கள், உறுதியா நில்லுங்க. நான் எப்பொழுதும் கர்த்தரை நம்புவேன், நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுவேன், நான் எப்பொழுதும் கர்த்தரே நம்பியிருப்பேன், நான் எப்பொழுதுமே கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பேன். இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நாம் எல்லாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை, ஆசீர்வாதம், கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிசயமான, நன்மையான, ஒரு குறைவும் இல்லாத ஆசீர்வாதமான மாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்க. இருக்கிற இடத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, தகப்பனே, இந்த வருஷத்தின் முதல் மாதத்தை பார்க்கிறோம், இந்த 2ஆம் மாதத்தில் உம்மை நேசிக்கிற அன்பு என்னில் அதிகமாகட்டும், உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இன்னும் அதிகமாகட்டும், உம்மை நம்புகிற நம்பிக்கை இன்னும் எனக்குள் பெருகட்டும். நான் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் மனுஷர்களை தேடாமல் உம்மையே தேடிக்கொண்டு இருக்க எனக்கு கிருபை தாங்க என்று கண்களை மூடி இருக்கிற இடத்தில் ஆண்டவர் இடத்தில் சொல்லுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை ஆசீர்வதித்து அன்பினாலே
இதுவரை வழிநடத்தி வந்த எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை போற்றுகிறோம். உமது பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். முதல் மாதத்தை முடித்து இந்த 2ஆம் மாதத்தில் பிரவேசிக்க கிருபை தந்தீர், உமக்கு நன்றி. இந்த 2ஆம் மாதத்தில் வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, வழி நடத்துதலுக்காக, நன்மைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதத்தில் வாசிப்பது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உமது வசனங்களின் மூலமாய் எங்களை உணர்த்தினீர். உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்தோம். நல்ல ஆண்டவரே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நல்ல ஒரு ஆண்டவரை கருத்தை நாங்கள் கேட்டோம். உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தங்கள் கண்கள் காணாத, காதுகள் கேளாத, இருதயத்தில் தோன்றாத, நினைத்தும் பார்க்காத, சற்றும் நினைத்து பார்க்காத நன்மைகளை செய்வேன் என்று சொன்னீரே. அப்படி அன்பான உடைய மக்களுக்கப்பா, இந்த மாதத்திலப்பா நன்மைகளை செய்வீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக, ஆசீர்வாதங்களினால நிரப்புவீராக. தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். 31ஆம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தோம், 31ஆம் சங்கீதத்திலும் வாசித்தோம். மனு புத்திரருக்கு முன்பாக உமக்கு பயந்து நம்புகிறவர்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் என்று. நல்ல ஆண்டவர், இந்த மாதத்திற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அத்தனை ஆவிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும். 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நல்ல ஆண்டவரே, இந்த 3 வசனங்களின் மூலமா உம்முடைய பிள்ளைகளை நீர் உணர்த்தினீரே, பேசினீரே, உற்சாகப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற மக்கள், இந்த செய்தியை கேட்ட மக்கள், ஜபத்தில் எங்களோடு தரித்திருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காக ஜபிக்க, ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்க. அன்புள்ள ஆண்டவர், இந்த மாதத்தில் ஆண்டவரே, பரலோக ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி கொடுத்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் ஆசீர்வாதமாய் வாழட்டும். தங்களுக்கு ஆசீர்வாதமாக, தங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக, தாங்க இருக்கிற இடத்திற்கு ஆசீர்வாதமாக, தங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்வீராக. இந்த மாதம் அன்புள்ள ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளப்பா தங்களுக்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வதித்து இவர்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. யாவர்களும் ஆண்டவருடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து ஜபிக்கிறேன். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். உடைய வீட்டின் மேலும் உடைய பரிசுத்த கண்கள் இறங்கி வரட்டும். பொல்லாது சத்துரு கொண்டு வர நினைக்கிற எல்லாம் தீமை, தீங்கு, பொல்லாங்கு, ஆபத்துகள், விபத்துகள், சோர்வுகள், சுகவீனங்களுக்கு விலக்கி முது கைகளால் மூடி, முது நிழலால் மூடி மறைத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டு இந்த ஜபத்தில் பங்கு பெற்ற எல்லா மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தால், இருக்கும் என்றால் பிறர்களுக்கும் சொல்லுங்க. பிறர்களும் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படட்டும். நாம் பிறர்களுக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் இந்த மாதம் நம்மை பயன்படுத்துவாராக. God bless you. Thank you so much. Amen.